அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஓட்டக்காலன பதிவு. 1943 மும்பை மின்ட்டு, 1944 மும்பை மின்ட்டு, 1945 கொல்கட்டா மின்ட்டு, 1945 லாகூர் மின்ட்டு ஸ்கேர் காயினு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே எல் தெரியும். இதில் இதுதான் லாகூர் மின்ட்டுக்கு 19க்கும் 48க்கும் உள்ள கீழே எல்லுன்னு தெரிஞ்ச லாகூர் மின்ட்டு. 1945 மும்பை மின்ட்டு. மொத்தம் 5 காயின் வச்சுருக்கேன். இந்த ஒரு காயின் மட்டும்தான் விலை கூட, 300 ரூபா இதனோட ரேட்டு. மற்ற எல்லாமே ஈச்சு 50 ருபீஸ். ஒன்று 50 ரூபா மின்ட்டு வயசாக எடுத்து வச்சுருக்கேன். சரி, இது நார்மலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா 35 ரூபா ஒரு காயின். இந்த 5 காயின் போக பாக்கி 95 காயின் கிடக்கு. காயினில் இந்த 5 காயினை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு காயின், ஒவ்வொரு காயின் நீங்கள் வாங்கினா போதும். ஒரு காயின் ஈச் 50 ருபீஸு. லாகூர் மின்ட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரு காயின் 300 ரூபா தான். இந்த 100 காயினில் இந்த ஒரு காயின் தப்பி கிடச்சிருக்கு. இந்த நாணயங்கள்லாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு காயின் வெறும் 35 ரூபா. காயின் தான் ஃபுல் கண்டிஷனு. இதை எதுவுமே நீங்கள் ஆசிட் போட்டு எதுவும் கழுவ வேண்டாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு நாணயத்தை கையில் எடுக்கேன். இது இப்படி இந்த மாதிரி 1945 இருக்கா, விபூதி துணின்னு எதுவுமே வேணாம். சும்மா அந்த பெருவரல் வச்சுட்டு சும்மா ஒரு 4 தடவை இப்படி தேய்ச்சா போதும். அந்த இடத்துல உங்களுக்கு பளபளன்னு வந்துடும். 1945 கீழே மும்பை மின்ட்டு. இது சும்மா இப்படி விரல்ட்டு தேய்ச்சாலே போதும், எதுவுமே செய்ய வேண்டாம். சும்மா கைட்டு 4 தான் இப்படி தேய்ச்சாலே உங்களுக்கு பளபளன்னு வந்துடும். நீங்கள் ஒரு சின்ன விபூதி வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்பவும் பளபளன்னு கண்டிஷனாக வந்துடும். இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. லேசாக விபூதி தொட்டுக்கிட்டு தேய்ச்சிங்கன்னா 2 ஷேடு நல்லா பளபளன்னு வந்துடும். இப்போ இந்த ஷேடு இப்படி இந்த மாதிரி இருக்கா, வெறும் கைட்டு சும்மா இது இப்படி தேய்ச்சாலே 2 தேய்ச்சாலே அந்த இடத்துல பளபளன்னு வந்துடும். இந்த வருதா, விபூதி தொட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த காயின் ஃபுல்லாகவே பளபளன்னு இந்த சூப்பர் கண்டிஷனாக குட் கண்டிஷனாக வந்துடும். ஒரு காயின் வெறும் 35 ருபீஸ். காயின் ஃபுல்லாக குட் கண்டிஷனு. இது 50 ருபீஸ். இது நான் அப்படி தேய்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஈயரு மின்ட்டையும் பார்க்குறது கைட்டு தேய்ச்சேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒவ்வொன்றையும் தேய்க்க ஈஸியாக இந்த ஈயர் பக்கம் தேய்ச்சிருக்கேன்னா அந்த தேய்ச்சிருக்கேன்னா தேய்க்க லேசு தொட்டாலே அது பளபளன்னு வந்துடுது. இந்த ஒரு காயின் மட்டும்தான் 300 ரூபா. மற்றது எல்லாமே ஈச்சு 50 ருபீஸ் தான். 1999 லாகூர் மின்ட்டு காயின். ஃபுல்லாக குட், யூஎன்சி ஃபுல்லாகவே குட் கண்டிஷனு. ஊரில் போய் மிச்சம் இருக்கிறப்ப எடுத்து வந்தேன். இப்போ எடுத்து வந்தேன். இதுலேயும் நான் 10 காயின் புக் ஆயிடுச்சு, அனுப்பணும். மின்ட்டை மட்டும் காமிக்க தெரியுதா, மாஸ்கோ மின்ட்டு 1999. 100% ஒரிஜினல் மட்டும் இல்லை, 100% குட் கண்டிஷன். எல்லாமே குட் கண்டிஷன். ஒரே பேக்கெட்டில் உள்ள காயின் தான். செக்யூரிட்டி எட்ஜு எல்லாமே சூப்பர் கண்டிஷனாக புதுசாக பளபளன்னு இருக்கும். ஒரு காயின் ஈச்சு 50 ருபீஸ் தான். மொத்தமே டோட்டலே இவ்வளோ தான். இனிமேல் நானே நினச்சாலும் இந்த வருஷத்தில் உள்ள இந்த காயினை, ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி உள்ள இந்த காயினை இவ்வளோ கண்டிஷனாக இது நான் வாங்க முடியாது. சிங்கத்தெல்லாம் பாருங்கள். நார்மலான ஒரு 5 ரூபா சிங்கத்தை பார்க்குறீங்களா, இந்த வரும். இது நார்மலாக ஒரு 5 ரூபா சிங்கம். இது யூஎன்சி காயினுடைய சிங்கம். 2 சிங்கத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இது பெரிய சிங்கம், 100% கண்டிஷனான சிங்கம். இது அப்படி கிடையாது, இதை விட சின்ன சிங்கம். இந்த மாதிரி உடம்புலலாம் அந்த வரிகள்லாம் தெரியாது. இதில் ரொம்ப சூப்பராக தெரியும்.
ரொம்ப அக்யூரேட்டாக தெரியும். வாய், கண், மூக்கு, இந்த உடம்புல எல்லாம். இதில் அப்படி தெரியாது. பழைய காயினுக்கும் புது காயினுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இந்த சத்தியமே வச்சு இதெல்லாம் எப்படி எழுதுக்கு, இதில் எப்படி எழுதுன்னு பார்த்துக்கோங்க. காமிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் இப்போ தான் உடைக்கேன். ஒரு காயின் 35 ரூபா உடைச்சிட்டு இதை பேங்க் கவர், பேங்க் சீல் பாக்கெட்டு. ஒரு காயின் வெறும் 35 ரூபா. கம்மாமரேட்டிவ் காயின், மைசூர் யூனிவர்சிட்டி காயின். காயினை பார்த்துக்கோங்க. இப்போ தான் உடைச்சேன், ஒரு நிமிஷம் கூட ஆகலை. இப்போ தான் உடைச்சி ஒரு செகண்டு தான் ஆகுது. அது பாக்கெட்டுக்குள்ளே இருந்தாலே ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயமாக இருக்கிறதுனால பாக்கெட்டே நல்லா அழுக்காயிருது. அப்போ உள்ளே இருக்கிற காயினோட தெளிவு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே மும்பை மின்ட்டு காயின். மின்ட்டுனா ஒரு இதில் நல்லா பத்திரமா தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. மும்பை மின்ட்டு காயின் 2016 18 உள்ளது. ஒரு 6 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயம். 100% யூஎன்சி காயின். வெறும் 35 ரூபா, வெறும் 50 ரூபா. இது வெறும் 35 ரூபா. இது ஒன்று 50 ரூபா. இது ஒரு ஒன்று 300 ரூபா. இன்னொரு காயின் எடுத்து வச்சுருக்கேன், லூயிஸ் பிரெய்லி. ஒரு பாக்ஸ் வந்து இது வந்து 500 ரூபா. 540 கொடுத்தே இப்போ இன்றைக்கி 40 ரூபா கம்மி, 500 ரூபா. லூயிஸ் பிரெய்லி. இந்த சைடு வந்து பியூர் ஒயிட்டில் இந்த மெட்டல் ஸ்டெயின்லெஸ் தெரியுதா? அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இந்த இருக்கும். இது ஒயிட் வராது. நீங்கள் எப்படி திருப்பி எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு ஒயிட் கலர் இது வராது. இந்த பக்கம் எல்லோவாக இருக்கும். ஆனால் அதே கவர்லேயே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். எல்லோவாக இருக்கா, ஒயிட்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க. இந்த சைடு ஒயிட்டு, இந்த சைடு எல்லோ. காயின் எல்லோவாக இருக்கா, காயினுக்கு மேலே உள்ள கவர் எல்லோவாக இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இதை நானும் இது ரெண்டாக பிரிக்கணும். இந்த அட்டையை ரெண்டாக பிரித்தா தான் உள்ளே இருக்கிற காயினும் எடுக்க முடியும். சும்மா இப்படிலாம் டப்புன்னு எடுத்துட முடியாது. இதை நான் பார்த்த அளவில் இந்த சைடு வந்து எல்லோ கலரு, இந்த சைடு வந்து ஒயிட் கலர். இது ஒரு பேக்கேஜ் யூஎன்சி காயின். 100% யூஎன்சி செட் இந்த எழுதியிருக்கா. யூஎன்சி காயின் 2009 உள்ளது. 15 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு 4 செட்டு இருக்குது. 1 2 3, அதான் அதோட கவர். மொத்தம் 4 செட்டு தான் இருக்குது. ஒரு செட்டு 500 ரூபா. மற்றபடி நிறைய காயின்ஸு, நிறைய ஃபோல்டர்ஸு, இல்லை ஃபோல்டர் போட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் அதை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஒரு 1/2 hour தான் ஆச்சு வந்து. ஆனால் இன்றைக்கி வந்து ஓட்டக்காலனா வருஷப்பிரார ஒரு ஓட்டக்காலனா ஒரு 43, 44, 45, 46 கிடையாது. 47 ரேர் காயின் என் கைக்கு ஒன்றும் கிடைக்கல. முன்ன ஒன்று கிடச்சிச்சு, நிறையா கிடைக்கும்னு நினச்சி கொடுத்துட்டே அப்புறமா கிடைக்கல. மைசூர் யூனிவர்சிட்டி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பதிவுகளை நாளைக்கு பார்ப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி. அனைவருக்கும் இரவு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.